ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு கிச்சன்லேருந்து நம்ம சீக்கிரமாக சுலபமாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோங்க. அதாவது சோள சாதமும் பசலைக்கீரை தொக்கும் தான். இதுக்காக சோள சாதத்துக்கு நான் எல்லா மெஷர்மெண்ட்டை வந்து அளந்து அந்த சிகப்பு சோளமும் வெள்ளை சோளமும் ஒரு மிக்சியில் குறைனையாக அடித்து எடுத்துக்க போகிறேன். இதுக்கு 4 கிளாஸ், ஒரு கிளாஸ்க்கு 4 கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த பசலைக்கீரை தொக்கை பார்க்குற முடியாது எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு கிளறி குக்கரை லிட்டு போட்டு மூடி ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். பாருங்க, சோள சாதம் ரெடி. இப்போ அடுத்தது பசலைக்கீரை தொக்குக்காக சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பசலைக்கீரை வந்து நான் கட் பண்ணுறதுக்காக நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் ஆயில் விட்டு கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறமா கடுகு, இப்போ அரைச்சி வச்ச விழுதை சேர்த்திக்கலாங்க. இது கொஞ்சம் தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச கீரையை உள்ளே சேர்த்திக்கலாங்க. நல்லா அதுவுமே சிம்மில் வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இறக்கணும்னா பசலைக்கீரை தொக்கு